ஹாய், நான் டாக்டர் ஐஸ்வர்யா. நியூட்ரிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நம்மளுக்கு தெரியும். பட் அட் த சேம் டைம் நம்ம ஃபுட் காம்பினேஷன்ஸ்க்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதுல ரைட் காம்பினேஷன்ஸ் எடுக்கும்போது நம்மளுடைய நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அனிமியான்னு வராங்க அப்படின்னா நம்ம அயன் ரிச் ஃபுட்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். இது கூட சேர்த்து நம்ம விட்டமின் சியும் கொடுக்கும்போது அயன் அப்சார்ப்ஷன் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி நம்ம கேரட்டினாய்டு ரிச் வெஜிடபிள்ஸ் லைக் கேரட், கேப்சிகம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸோட நம்ம ஹெல்தி ஃபேட்ஸ் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா அதோட நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் நல்லாவே இருக்கும். இதே சமயம் நம்ம ராங் காம்பினேஷன் ஆஃப் ஃபுட்ஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூஸ், நெகட்டிவ் ஹெல்த் இம்பாக்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம ஒரு கிரானிக் டைஜஸ்டிவ் இஷ்யூ இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் ரியாலிட்டியில நம்ம ராங் ஃபுட் காம்பினேஷன் எடுத்துட்டு இருந்திருப்போம். டிஃப்ரெண்ட் ஃபுட் டைப்ஸ்க்கு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் என்சைம்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் pH லெவல்ஸ் தேவைப்படும் டைஜஷனுக்கு. ஸோ நம்ம அசிடிக் அண்ட் ஆல்கலைன் ஃபுட்ஸை மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ